அண்மை செய்தி. மதுரை தவிக மாநாட்டு திடலில் அண்ணா எம்ஜிஆரின் படங்களுடன் கூடிய விஜயன் கட் அவுட் நிறுவப்பட்டுள்ளது. மாநாட்டு திடலின் முகப்பில் அண்ணா எம்ஜிஆரின் படங்களுடன் கூடிய விஜயன் கட் அவுட் வைக்கப்பட்டுள்ளது. மதுரை தவிக மாநாட்டு திடலில் வரலாறு திரும்புகிறது என்ற வாசகத்துடன் அண்ணா எம்ஜிஆரின் படங்களுடன் கூடிய விஜயின் கட் அவுட் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் யுவராஜ். தகவல்களை பகிரலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி, அதாவது 2 தினங்கள் கழித்து மதுரையில் நடைபெறுவதாக ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த மாநாடு நடைபெறுவதை ஒட்டி இந்த பகுதியில் ஏராளமான இந்த பணிகளானது தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விஜய் கலந்து கொள்ளக்கூடிய இந்த முக்கியமான 2வது மாநில மாநாடு என்பதால் இந்த பகுதியில் பல்வேறு அம்சங்கள் பொருத்தி வருகின்றது. அந்த வகையில் 1967 அண்ணா தேர்தலில் நின்று வெற்றி பெற்றது போன்றும், அதே போன்று 1977 எம்ஜிஆர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றது போன்றும் அதே வரலாறு மீண்டும் திரும்பும் என்று சமீபத்தில் இது குறித்தான அந்த அறிக்கையிலும் குறிப்பிட்டிருந்தார். அது குறித்தான அந்த மேடை நிகழ்ச்சிகளிலும் கட்சியினை சார்ந்த நிர்வாகிகள் பேசியிருந்தனர். அதாவது வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இதே போன்ற வரலாறு மீண்டும் திரும்பும் வகையில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்ற அந்த குறிப்பை குறிப்பாக வைத்து பேசக்கூடிய வகையில் இந்த வாசகமானது இடம்பெற்றிருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தனர். அந்த வகையில் இந்த மாநாட்டுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேடையில், அதாவது வாகை மலரின் நடுவே இருபுறமும் இரட்டை போர் யானைகள் அமைந்திருக்கக்கூடிய இந்த வாகை மலரின் மேல் அண்ணாவின் உருவப்படமும் அதே போன்று எம்ஜிஆரின் உருவப்படமும் தமிழ்நாட்டின் வரைபடத்தில் இந்த இருவருடைய உருவப்படத்திற்கு மத்தியில் விஜயின் உருவப்படமும் இருப்பது போன்றும், அதே போன்று வாகை சூடும் வரலாறு மீண்டும் திரும்புகிறது என்ற வாசகத்துடன் இந்த பேனர்களானது வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சினிமாவிலிருந்து விஜய் இந்த அரசியலுக்கு வருகின்ற ஒரு காரணத்தினால் எம்ஜிஆரை மையப்படுத்தியும், அதே போன்று அண்ணா 1967 தேர்தலில் வெற்றி பெற்றது போன்றும் 77 எம்ஜிஆர் வெற்றி பெற்றது போன்றும் மீண்டும் விஜய் இந்த 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தலில் அதே போன்ற வெற்றியை மீண்டும் அடைவார் என்ற ஒரு நோக்கில் இந்த மாநாடு எந்த ஒரு தலைப்பில் நடைபெறுவதாக அவர்களுடைய தரப்பிலிருந்து தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் அதை மீண்டும் மையப்படுத்துவதற்காகவே இப்படி ஒரு அந்த தமிழ்நாட்டு வரைபடத்துடன் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மற்றும் அண்ணா ஆகிய உருவப்படங்களின் மத்தியில் விஜயின் உருவப்படமும் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட் அவுட் ஆனது அந்த மாநாட்டு மேடையின் மத்தியில் வைக்கப்பட்டிருப்பதாக அவர்களுடைய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.